இன்னைக்கு கூட்டணியிலே எங்கேயாவது ஓட்ட போட முடியுமா? ஓட்ட உள்ள போட முடியலையே. மிக முக்கியமா ஏற்கனவே ஒரு எதிர்கட்சி அதை அப்படியே தூக்கி அடமானம் வாங்கிட்டாங்க. அதையும் மீட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் உண்டு. மிக முக்கியமாக நாம தான் மீட்கணும். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆகவே நேரடியாக இருக்க முடியல. கூட்டணிக்கு வாங்க வாங்க, வெளிக்கதவு திறந்திருக்கு, புறக்கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, எல்லாம் திறந்திருக்கு, வாங்க வாங்கினாரு. யாரும் வாங்கிறதுக்கு இல்லை. அடுத்து வரப்போறார் பிரதமர் மோடி. வந்தாருன்னா தமிழ் வாழ்க வணக்கம்னு ஆரம்பிப்பார். தமிழ் பற்று இங்க வந்த உடனே அவருக்கு தமிழ் பற்று தானா வரும். 3 திரிசூலத்தை காட்டுறார். எதிர்கட்சி கூட்டணியே இப்ப எப்படி உருவாக்கியிருக்காங்க? திரிசூலத்தை வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. இப்ப யாரு அவர்கள் வந்து இவரை வாங்க வாங்கன்னாங்க, யாரும் வரல. உடனே திரிசூலத்தை காட்டுறாங்க. திரிசூலம் யார் கையில் இருக்குன்னா மோடி கையில் இருக்கு. ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை, இன்னொன்று சிபிஐ. அவ்வளோதான். சிபிஐ விசாரணை டெல்லிக்கு வா அப்படிம்பார். உடனே அதுலாம் வர முடியுமா? மிரட்டல். அதுதான் மிக முக்கியம். இந்த மிரட்டல், உருட்டல், திரட்டல் எல்லாம் நடக்காத ஒரே ஒரு இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி. அமைதி பூங்காவான இந்த தமிழ்நாட்டில் அமளிக்காடாக்கி அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த ஆட்சியை நீங்கள் அசைத்து பார்க்கலாம் நினைத்தால் உங்களால் ஒருபோதும் அசைத்து விட முடியாது. மீண்டும் இந்த ஆட்சிதான் வெற்றிகரமா வரும். 200க்கும் மேற்பட்டது சொன்னது இருக்கிறத ஆசை அல்ல, அதுதான் யதார்த்தம். மிக முக்கியமாக அப்ப 23ஆம் தேதி பிரதமர் வர்றார். அதுக்கு முன்னால உள்துறை அமைச்சர் இங்கேயே வந்து தங்க போறார். சென்னையிலேயே வீடு பார்க்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கடி வாங்க. நீங்க அடிக்கடி வந்து பேசினாதான் எங்க வேலை ரொம்ப சுலபமாகும். நாங்க அதிகமா எங்களை போட்டு இந்த வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மற்ற கூட்டணிக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? மற்ற கூட்டணி பதவி கூட்டணி. நேற்று வரையில கடுமையா பேசியிருப்பாங்க. இப்ப சோத்துக்கரையை வழிச்சு போட்டுடின்னு ஒரு பழமொழி உண்டு கிராமத்துல. அது மாதிரி சோத்துக்கரையை வழிச்சு போட்ட மாதிரி இன்னைக்கு போவாங்க. ஆனா எங்களுடைய கூட்டணி இருக்கிறது இது பதவி கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. ஆகவே அசைக்க முடியாது, வெற்றி பெறக்கூடியது என்ற அளவில் நடந்து கொண்டிருக்கிறது.